Okay, today topic is process costing. So what is process? Anyone? Any idea about process? What do you meaning nama process na? Dharani, anyone? What is process? Any idea about process ma? What is Sequence of activities. sorry? Sequence of activities. Sorry, புரியல ஈக்குவல் Activities. Okay, fine. Any other answer process? See, process nothing but converting raw material into finished product, right? Clear, Amma? Converting raw material into finished product then process. As process also known as manufacturing சொல்லலாம். Okay, ஒரு raw material finished product convert பண்றோம். Okay, maybe it say there is a chances of say two stages or three stages இருக்கும். Sometimes four stages, it depends upon the product. Okay, so இங்க object என்னன்னா process costing ஓட object to finding out cost per unit at each stage. அதாவது ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் நம்மளோட காஸ்ட் என்னன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, வெரி சிம்பிள். என்ன ரீசன்னா பிகாஸ் இது ஃபார் கண்ட்ரோல் பர்பஸ், வி நீட் ஃபார் கண்ட்ரோல் பர்பஸ். ஸோ வி ஹவ் டு ஃபோக்கஸ். ஓகே, எவ்வளோ பர் யூனிட் காஸ்ட் பர் யூனிட் ஈச் ஸ்டேஜஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தெர் ஆர் 3 ஸ்டேஜஸ், ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3. ஓகே, இந்த 3 ஸ்டேஜில் நம்மளோட காஸ்ட் என்ன? ஸோ ப்ராசஸ் 1 காஸ்ட் பர் யூனிட் how much, ப்ராசஸ் 2 காஸ்ட் பர் யூனிட் how much, and ப்ராசஸ் 3 காஸ்ட் பர் யூனிட் how much. ஓகே, fine. So here converting raw material into finished product is the process. Okay, what is conversion cost? Anyone? Conversion cost என்னமா? Conversion cost. What is conversion cost? Converting raw material into finished product. அப்படினா மீனிங் என்ன? Conversion cost equal to dash plus dash. MCQ ல கேட்பாங்கம்மா. Conversion cost is nothing but dash plus dash. What is conversion? Converting raw material into finished product. So raw material finished product convert பண்றதுக்கு நமக்கு என்ன வேணுமா? Anyone? Labor plus materials and labor. Labor plus overheads. See, what is converting? Converting raw material into finished product தானே. ஸோ நீங்கள் மெட்டீரியல் எடுக்கக்கூடாது. ஓகே, கன்வர்ஷன் காஸ்ட்னு சொன்னாங்கன்னா லேபர் அண்ட் ஓவர்ஹெட்ஸ். கிளியராமா? பிகாஸ் we are converting raw material into finished product. அப்போ ரா மெட்டீரியல் வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட் கன்வெர்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா லேபர் அண்ட் ஓவர்ஹெட்ஸ். இது வந்து எம்சிக்கில் கேட்பாங்க. வாட் இஸ் கன்வர்ஷன் காஸ்ட்? லேபர் ப்ளஸ் ஓவர்ஹெட்ஸ். ஓகே, டவுட் இல்லைல்லம்மா? ஓகே, ஃபைன். Next listen, I'll put listen. Input 100. Okay, normal loss 10%. Repeat பண்ணிட்டேன். Input 100, normal loss 10%. அப்படின்னா மீனிங் என்ன? நார்மல் லாஸ்னா மீனிங் என்ன? சரி, எந்த ஒரு ப்ராசஸ் பண்ணாலும் கண்டிப்பாக 100% உங்களால் எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக அவுட்புட் வராது. டெஃபினட்டாக தேர் இஸ் அ சான்சஸ் ஆஃப் லாஸ். ஓகே, ஈவன் ஃபார் நீங்கள் உங்களோட ஸ்டடீஸ் நீங்கள் ஷெடியூல் போட்டால் கூட, நீங்கள் டைம் டேபிள் போட்டால் கூட, ஸ்டடீஸ் ஷெடியூல் போட்டால் சரி ஒரு 8 hours ஷெடியூல் போட்டால் கூட எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா 6 hours இல்லை 5 to 6 hours தான் வரும். 2 hours கண்டிப்பாக தேர் இஸ் எ லாஸ், மேபி நார்மல் லாஸ் ஆர் அப்நார்மல் லாஸ். ஸோ இயர் 100 இன்புட்னா 10% நார்மல் லாஸ். அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எவ்வளோமா வரணும்? எக்ஸ்பெக்ட் அவுட்புட் எவ்வளோ வரணுமா? எனி ஒன்? சிம்பிளாக கேட்குறேன் கொஸ்டின். 100 இன்புட்டு சத்தவா சொல்லுமா? 90 சார். 90. ஓகேவா? 90 வரணும். இதுதான் உங்களுடைய எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டு. பட் ஆக்சுவல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் அவுட்புட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் 80. ஆக்சுவல் அவுட்புட்டில் வந்திருக்கு 80 வந்திருக்கு. அப்படின்னா மீனிங் என்ன? 90 வரணும், ஆனால் 80 தான் வந்திருக்கு. அப்போ மீனிங் abnormal loss 10 சார். எக்ஸாக்ட்லி, அப்நார்மல் லாஸ் 10 யூனிட்ஸ். அப்நார்மல் லாஸ் 10 யூனிட்ஸ். இல்லை டவுட் இருக்காமா? இன்புட் 100, நார்மல் லாஸ் 10%னா உங்களோட எக்ஸ்பெக்ட் அவுட்புட் 90 வரணும். ஆனால் ஆக்சுவல்
அவுட்புட் வந்து 80 வந்திருக்கு அப்படின்னா that is a abnormal loss. இது போட்டுக்கிறேன். ஓகே, கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், சேம் எக்ஸாம்பிள் இங்கே போடுறேன். எக்ஸ்பெக்டட் அவுட்புட் 90. ஓகே, எவ்ரி திங் சேம். பட் ஆக்சுவல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 95 வந்திருக்கு. ஆக்சுவல் அவுட்புட்டு 95 அப்படின்னா மீனிங் 5 அப்நார்மல் கெயின். 5 வந்து அப்நார்மல் கெயின். லாஜிக் புரியுதா? வாட் இஸ் அப்நார்மல் கெயின்? Abnormal gain is nothing but to the extent of saving in normal loss. நான் சொல்ல நல்ல கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி 90 வெளில வரணும் அவுட்புட்டு, பட் ஆக்சுவல் அவுட்புட் 95 பிகாஸ் ஒர்க்கர் வந்து எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேர் இஸ் அ சர்ப்ளஸ், தட் இஸ் அப்நார்மல் கெயின் ஆஃப் 5. ஸோ வாட் இஸ் அப்நார்மல் கெயின்? அப்நார்மல் கெயின் இஸ் சம்திங் பட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் சேவிங் இன் நார்மல் லாஸ். அப்படின்னா மேக்ஸிமம் அப்நார்மல் கெயின் எவ்வளோ வரலாம்? கமான், மேக்ஸிமம் அப்நார்மல் கெயின் எவ்வளோ வரலாமா? மேக்ஸிமம் அப்நார்மல் கெயின் எவ்வளோ வரலாம்? எஸ், எவ்வளோமா? இன்புட் ஆஃப் ரா மெட்டீரியல் அதான் எவ்வளோன்னு சொல்லுங்க. எனக்கு நான் கேட்க நல்லா கேளுங்க. நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். வாட் இஸ் அப்நார்மல் கெயின் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் சேவிங் இன் நார்மல் லாஸ் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அப்படின்னா இங்கே நம்ம கிவன் எக்ஸாம்பிள் வந்து 5 அப்நார்மல் கெயின் வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல மேக்ஸிமம் எவ்வளோ வரலாம் அப்நார்மல் கெயின்? எவ்வளோ வரலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் சொல்லுங்கள். 10 வரலாம். அவ்வளோதான், அதுதான் நீங்கள் இன்புட் சொன்னீங்களே, அதான் பயந்துட்டேன். ஓகே, அப்நார்மல் கெயின் எவ்வளோ வரலாம் மேக்ஸிமம்னா மேக்ஸிமம் abnormal gain equal to normal loss, that is 10 units. லாஜிக் புரியுதாமா? மேக்ஸிமம் abnormal gain எவ்வளோ வரணும்னா எவ்வளோ நீங்கள் 10% நார்மலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய மேக்ஸிமம் abnormal gain. மீனிங் என்னென்னா ஒர்க்கர் வந்து 100% எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணாங்கன்னா there is no loss at all. நார்மல் லாஸே இல்லை, பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா then there is no நார்மல் லாஸ். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண நார்மல் லாஸ் வந்து நம்மளுக்கு அப்நார்மல் கெயின். ஸோ மேக்ஸிமம் அப்நார்மல் கெயின் நத்திங் பட் ஈக்குவல் டு நார்மல் லாஸ். கிளியர்? டேக் ப்ராப்ளம் நம்பர் 1. சரி, அந்த பேஜ் நம்பர் பாருங்கள். ப்ராசஸ் காஸ்டிங் பேஜ் நம்பர் 65. அதில் ப்ராசஸ் காஸ்டிங்கோட ஃபார்மேட் கிவன். ப்ராசஸ் 1 அக்கௌண்ட் டு ரா மெட்டீரியல் இன்ட்ரடியூஸ்ட், டு டைரக்ட் லேபர், to overhead expenses, to direct expenses, to abnormal gain. Okay, by normal loss, by process account, by abnormal loss. So either abnormal loss வந்தா gain வராது, gain வந்தா loss வராது. Clear? Abnormal loss வந்தா gain வராது, gain வந்தா loss வராது. Clear? Okay, then how to find out cost per unit? See, cost per unit formula என்ன அப்படின்னா டெபிட் சைட் டோட்டல், அதாவது உங்கள் ரா மெட்டீரியல், லேபர், ஓவரேஜ், டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆல் காஸ்ட் டோட்டல் ஆட் பண்ணி மைனஸ் நார்மல் லாஸ் மைனஸ் பண்ணி டிவைடட் பை எக்ஸ்பெக்ட் அவுட்புட். வாட் இஸ் எக்ஸ்பெக்ட் அவுட்புட்டு? யூனிட் இன்ட்ரடியூஸ் மைனஸ் நார்மல் லாஸ். அதுதான் உங்களோட எக்ஸ்பெக்ட் அவுட்புட். டிவைட் பண்ணால் வில் கெட் காஸ்ட் பர் யூனிட். வெரி இம்பார்ட்டன்ட். அவுட்புட் ஆஃப் ஈச் ப்ராசஸ், அப்நார்மல் லாஸ், அப்நார்மல் கெயின் ஷுட் பி வேல்யூட் அட் காஸ்ட் பர் யூனிட். ரிப்பீட் பண்ணுறேன், அவுட்புட் ஆஃப் ஈச் ப்ராசஸ், அதாவது ப்ராசஸ் 1ஓட அவுட்புட்டு ப்ராசஸ் 2க்கு இன்புட்டு. Similarly, process 2ஓட அவுட்புட் process 3க்கு இன்புட். ஸோ அவுட்புட்டும் சரி, அப்நார்மல் லாஸ் அண்ட் அப்நார்மல் கெயின் ஷுட் பி வேல்யூட் அட் காஸ்ட் பர் யூனிட். கிளியர்? நெக்ஸ்ட், அவுட்புட் ஆஃப் 1 இஸ் தி இன்புட் ஆஃப் process 2 of course, and similarly output of process 2 is the input of process 3. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன், அந்த சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. process A input output of process A become the input of process B, and similarly output of process B is nothing but input of process C, and finally transferred to finished goods. So in the process A, B, C is nothing but work in progress. Repeat, work in progress. WIP ன்னு சொல்லுவாங்க. Okay. Once the complete ஆயிடுச்சுன்னா it is finished goods. Clear? Any doubt? So take problem number 1. It's a basic problem. Neo pharma process a product through 3 distinct stages of process. One process being the passed on to the next process, and so on to the finished product intact. Detail of the cost incurred in each process given below. Process A, B, C, direct material, direct wages given. The overhead expenses for the period amounted to 3,600 and is to be distributed to the process on the basis of direct wages. Prepare process account. இது ரொம்ப பேசிக் சம் அது. ஓகே, வெரி வெரி பேசிக் சம்ஸ். 2
raw material. How much raw material cost? 1150. Next, wages 500. Next, overheads. See, overheads na சொல்லிருக்கேன்னா 3600 divided by 1800 into 500. என்ன சார் பண்ணீங்க? See, overheads வந்து wages ratio அப்போர்ஷன் பண்ண சொல்லியிருக்கான். 3600 distributed in the basis of wages. Wages total பாருங்க 500 plus 600 plus 700. Repeat 500, 600, 700. Total add பண்ணா 1800. So அப்போ ப்ராசஸ் ஏக்கு என்ன வரும்? ப்ரொபோர்ஷனேட்னா 3600 divided by 1800 into 500. அப்போ ப்ராசஸ் பி சார் 3600 divided by 1800 into 600. Process C 3600 divided by 1800 into 700. Clear? 1000. இதை ரிப்பீட் பண்ணுறேன். இது பேசிக் சம் தான். அது ஜஸ்ட் ஒரு ஃபார்மெட்டுக்காக தான். பை ப்ராசஸ் பி அக்கௌண்ட்டு. அப்னாம் லாஸ் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் சிம்பிள் பேசிக் சம்ஸ். ஓகே, இது அப்படியே இங்கே போடுங்க 2650. தட்ஸ் ஆல். எனி டவுட்? இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வச்சுக்கலாம். இங்கே ப்ராசஸ் ஏ இருக்கா, அதை ப்ராசஸ் பியாக சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, இங்கே ஒரே ஒரு காலம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் ரோ டு ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட். டு ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட். How much transfer? 2650. Okay, what about raw material process to 1050? Process B. Wages 600. Then this is 1200. இங்க வரும்போது 3600 divided by 1800 into 600. That's all. Here process C account. Here process C account. Total தப்பு. Total 5500. 5500. Next இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. Here to process C account. Here to process C account. Process B account 5500. What about raw material cost? 700. Labor 700. 1400. 600. 100 change பண்ணுங்க. That's all. Here by finished stock. Finished stock account. How much? 8300. Any doubt, ma? The problem number 2 is a little important. Listen. Bengal Chemical Company Limited produced 3 chemicals during the April 2011 by 3 consecutive processes. In each process, 2% of total weight put is lost and 10% is scrap, which is from process 1 and 2 realizes 100 per ton and process 3 is 20 per ton. Okay, அதாவது ஸ்கிராப் வந்து சேல் பண்ணுறோம் 100 rupees and 20 rupees. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3. ஓகே, அதாவது அவுட்புட்டு 100% அவுட்புட்டில் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது 75%, பேலன்ஸ் இன்ட்டு வேரோஸ் 25%. ப்ராசஸ் 2வில் வந்து 50% ட்ரான்ஸ்ஃபர் டு நெக்ஸ்ட் ப்ராசஸ், பேலன்ஸ் 50% சென்ட் டு வேரோஸ் ஃபார் சேல். அண்ட் ஃபைனலி ப்ராசஸ் 3 வந்து 100% சென்ட் டு வேரோஸ் ஃபார் சேல். That's all. Raw material introduced 1000 tons at the rate of 1,20,000. Manufacturing wages 20,500. General expenses 10,300. Similarly, process 2 140, 28,000, 18,520, 7,240. And process 3 1,348. Raw material 1,07,840 and 15,000 and 3,100. Prepare process cost account showing the cost per ton of each product. So we have to find out cost per ton. Okay, ma'am. To raw material 1000 tons at the rate of 1,20,000. Wages 20,500. General expenses 10,300. By
loss in weight எவ்வளோம்மா? லாஸ்ட் weight எவ்வளோ பர்சன்ட் சொல்லியிருக்கேன்? 2%. ஸோ 1000ல் 2% how much? 20. நல்லா கவனிங்க, 1000ல் 20%, 2% 20 by scrap 10%, scrap 10, 100. ஓகே, லிசன், ஸ்கிராப் எவ்வளோ ரியலைஸ் ஆயிருக்கு சம்பளம் சொல்லியிருக்கான் பாருங்க. ஸ்கிராப் ரியலைஸ் வந்து ₹100 per 10. Okay, so 100 into 100 at the rate of ₹100. 100 into 100, 10,000. What about loss in weight? See, loss in weight வந்து nothing will realize zero. நல்லா கவனிங்க, what is loss in weight? Say since it is a chemical company, its loss in weight is nothing but due to evaporation. Listen carefully, due to evaporation உங்களால் ஒன்றுமே ரியலைஸ் பண்ண முடியாது. ஸ்கிராப்னா யூ ஹேவ் தி ஸ்கிராப் இருக்கு, ஸ்கிராப்பை சேல் பண்ணலாம். ஆனால் இந்த லாஸ் இன் வெயிட் இஸ் நத்திங் பட் டியூ டு எவாபரேஷன். கெமிக்கலில் வந்து 2% உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னா அது உங்களால் ரியலைஸ் பண்ண முடியாது, அது ஜீரோ. பட் ஸ்கிராப் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க கிளியராக, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டுக்கு வந்து ₹100 per ton, லாஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்து ₹20 per ton கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு மல்டிப்ளை. ஸோ 1000ல் 10% 100, 100 into 100, 10,000. கிளியர்? எனி டவுட்? ஓகே, ப்ரொசீட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஓகே, இப்போ we have to find out cost per unit. Listen, cost per unit. So what is cost per unit? Debit side total 1,50,800 minus scrap 10,000 divided by 1000 minus 120. என்ன வருது பாருமா? என்ன ரேட் வருது பாருங்க. என்ன ரேட் வருதுமா? கால்குலேட் போடுங்க. 1,40,800 divided by 880. 160. ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா transfer to next process by transfer to process to 75%, that is 660 by send to warehouse 220. இது எப்படி சார் வந்தது அப்படின்னா 880ல் 75%, 880ல் 25%. நம்மள கொடுத்துருக்காங்க கிளியராக. ஓகே, இதை வந்து எப்படி வேல்யூ பண்ணணும் சார்? அதை நம்ம கண்டுபிடிச்சோம். அட் ₹160. send to warehouse also ₹160. So 660 into 160. Similarly 220 into 160. That's all. Tally எடுத்து பாருங்க. 1000, 1,50,800. Okay, this is process 1. Okay, next, since நம்ம சிஸ்டத்தில் போகிறதுனால ரொம்ப ஈஸி, இது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வாங்க, ப்ராசஸ் 2-வை மாற்ற போகிறேன். லிசன், ஒன்றும் இல்லை, ஒரே ஸ்பேஸ் வேணும், அந்த ஆல்ரெடி இங்கே ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ 2 process 1 account, 2 process 1 account, how much we transferred? 660. என்ன ரேட்டு? 1,05,600. நெக்ஸ்ட் ரா மெட்டீரியல் இன்ட்ரடியூஸ்டு 140. என்ன வேல்யூ? 140 at the rate of 28,000. 140 at the rate of 28,000. What about the wages? 18,520. Sum to 40. General expenses 7240. Loss in weight 2%. Listen, 2% of what? 660 plus 140. 660 plus 140. 800. 800 2% 16. And what about scrap? 800 10%. 80. Rate 8,000 rupees. Because this also 100 rupees per ton.
Okay, so out of 800, one second, out of 800, adadala 96 gone. 800 96 gone na balance 800 la 96 gone. 704. Adula 50%. 50%. So 352, 352. Okay. And similarly, what about cost per unit? What about cost per unit? We have to find out cost per unit. Again, debit side total and paranga. Debit side total 1,59,360. 1,59,360 minus scrap 8,000 divided by 800 minus 96. What is the cost per unit? 1,59,360 minus 8,000 divided by 800 minus 96. What is the cost per unit? Answer the 5, sir. 215, sir. 215. Okay. So transfer next cost also we have to value that cost per unit 215. Sent to warehouse also we have to value 215. So 352 into 215. Same. That's our tally. 159, 360, 160, 800, 800. And finally transfer next process. இது அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் நீங்க. Process 3. Process 3 account. Here process 2. Process 2. Process 2 how much? 352. Value 75,680. And introduced how much? See the question 1348. 1348 at the rate of 1,07,840. What about wages? 15,000. 3,100. Loss in weighted 2% on 352 plus 1,348. Total put என்ன வருது பாருமா 352 plus 1,348 1,700. 2% 34. 10% scrap realized 20 rupees. It is given 20 rupees. 1,700 10% 170. 170 into 20. This is nothing. Only 100% transferred next warehouse. 1,700 minus 1,204 put the balance number 1,498. 1,490. 1,496 வரும். Okay. The amount அப்படியே வாங்க இது டெபிட் சைட் டோல் பாருங்க 2,01,000 2,01,620 minus 3,400 divided by 1,700 minus 204. என்ன ரேட் வருமா காஸ்ட் பர் யூனிட் என்ன காஸ்ட் பாருங்க 201,620 minus 3,400 divided by 1,700 minus 204. 132.5. 132.50. அவ்வளோதான். This is 132.50. That's our tally. Any doubt? This is without abnormal loss and abnormal gain. Okay, now we are going to take up abnormal loss and abnormal gain. Before going to that, on the format எடுங்க page number 66ல இருப்பாங்க abnormal loss. See, abnormal loss, 2 process account, units as well as amount, by cash. See, whether normal loss or abnormal loss, both are scrap. Okay, so we are going to realize. நீங்கள் நார்மல் லாஸ் இருந்தாலும் சேல் பண்ண போகிறீங்க, அப்நார்மல் லாஸ் இருந்தாலும் சேல் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ என்ன வேல்யூனா என்ன கேஷ் ஸ்க்ராப் வேல்யூ இருக்கோ அதுதான் கேஷாக வரும்.
அப்போ பேலன்ஸ் வந்து லாஸ். தட் இஸ் கால் காஸ்டிங் பிஎன்எல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சிமிலர்லி அப்னாம் கெயின் வந்து பையில் வரும், பை ப்ராசஸ் அக்கௌண்ட்டு டு நார்மல் லாஸ். ஒய் வி டெபிட் டு நார்மல் லாஸ்? பிகாஸ் நான் அப்போ சொன்னேன் வாட் இஸ் அப்னாமல் கெயின். அப்னாமல் கெயின் இஸ் நத்திங் பட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் சேவிங் இன் நார்மல் லாஸ். ஸோ ஆனால் நார்மல் லாஸை ரிவர்ஸ் பண்ணிடுறோம். பேலன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு காஸ்டிங் பிஎன்எல் அக்கௌண்ட். தென் ஃபைனலி நார்மல் லாஸ் அக்கௌண்ட். நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டில் 2 ப்ராசஸ் 1, 2 ப்ராசஸ் 2, 2 ப்ராசஸ் 3. பையில் வந்து கேஷு சப்போஸ் கெயின் அப்னாமல் கெயின் வந்துச்சுன்னா அப்னாமல் கெயினில் டெபிட் பண்ணியிருக்கோம் பாருங்க 2 நார்மல் லாஸ். அப்போ நார்மல் லாஸ் லெஜரில் பை அப்னாமல் கெயின், பேலன்ஸ் அமௌண்ட் பை கேஷ். தட்ஸ் ஆல். இதுதான் ஃபார்மேட்டு. ஓகே. Sum number 3. In a process A, 100 units of raw material were introduced at a cost of 1000. The other expenditure incurred by the process 602. Units normal loss வந்து 10% lost. ஓகே. ஸோ 100ல் 10%னா எக்ஸ்பெக்ட் அவுட்புட் வந்து 90 வரணும். ஓகே. பட் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க சம்பள கீழே, அவுட்புட் ஆஃப் ப்ராசஸ் ஏ வாஸ் ஓன்லி 75 யூனிட்ஸ், தேர் பை 15 யூனிட்ஸ் வந்து அப்நார்மல் லாஸ். ஓகே. ஸ்கிராப் எவ்வளோ ரிலீஸ் ஆகுது? 3 rupees ஸ்கிராப் ரிலீஸ் ஆகுது. ஓகே. 100,000 other cost 602 by normal loss 10% வந்து 10 units at the rate of 3 rupees. At the rate of 3 rupees. ஓகே. அப்படின்னா பை ப்ராசஸ் பி அக்கௌண்ட்டு நான் சொல்லியிருக்கான் 75 யூனிட்ஸ் கொடுத்துருக்கானா, இப்போ அப்நார்மல் லாஸ் பை அப்நார்மல் லாஸ். அப்நார்மல் லாஸ் 15 யூனிட்ஸ். நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்நார்மல் லாஸ், நார்மல் ட்ரான்ஸ்ஃபர் நெக்ஸ்ட் ப்ராசஸ், அப்நார்மல் கெயின் ஷுட் பி வேல்யூட் அட் காஸ்ட் பர் யூனிட். 100. Okay, what is cost per unit? Debit side total 1602 minus 30 divided by 100 minus 10. என்ன வருது பாருமா? 1700 13% 1600 1572 divided by 90. 17.47 valued at 17.467 into 17.467 262 for process B 17.467 1310 correct LH 1310. okay illa doubt irukama this abnormal loss. Then we have to open abnormal loss account. Abnormal loss account. Abnormal loss account. In abnormal loss, see in process account by abnormal loss. Abnormal loss la 2 process account. Abnormal loss 15 at the rate of 262. நான் ஜஸ்ட் நான் சொன்னேன் நீங்கள் நார்மல் லாஸ் சேல் பண்ணாலும் 3 rupees தான் வரும். அப்நார்மல் அன்லெஸ் அதர்வைஸ் ஸ்பெசிஃபிக்லி கிவன் அந்த ரேட் எடுத்துக்கணும். அதர்வைஸ் ஒன்றுமே சொல்லணும்னா அதே ஸ்கிராப் ரேட் எடுத்துக்கணும் 3 rupees. பை கேஷ் 15 into 3 45. 15 into 3 45. அப்படின்னா பேலன்ஸ் லாஸ் costing P&L account. How much? 217. 217. So 15 262. That's all. Any doubt, ma?
Take column number 4. In process B account, 75 units at the rate of 1310 received from process A. The additional expense incurred 190. 20% treated as normal loss. So 75 units 20% வந்து 15 ஸோ 75 15 போயிட்டுனா உங்களோட அவுட்புட் 60 வரணுமா. ஓகே, ஸ்கிராப் ரேட் 4 rupees கொடுத்துருக்கான். அந்த அவுட்புட் ஆஃப் ப்ராசஸ் வந்து 70 யூனிட்ஸ் கொடுத்துருக்கான். ஆக்சுவலி 60 வரணும் அவுட்புட், ஆனால் எவ்வளோ வந்துருக்கு 70. abnormal gain 10. abnormal gain 10 units. அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். number 3. number 4. இங்கே process B account. Here to process A account. How much? 75,310. Other expenses 190. ஓகே, நார்மல் லாஸ் வந்து 4 rupeesக்கு சேல் பண்ணுறான். ஓகே, 75 20% நார்மல் லாஸ் வந்து 15 60. ஓகே, ஸோ நோ abnormal gain. நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பை ஃபினிஷ் ப்ராடக்ட் அக்கௌண்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்கான்? 70 கொடுத்துருக்காமா. ஓகே, ஸோ அப்படின்னா 2 abnormal gain account. abnormal gain account. So okay, so again cost per unit எப்படி find out பண்ணுவீங்க? 1500 minus 60 divided by 75 minus 15 எவ்வளோ வருமா? 1440 divided by 60. 1440 divided by 60. 24 rupees. Exact 24. So this is should be valued at rupees 24. So 70 into 24 and abnormal gain 10 units at the rate of 24. That's our tally. 85,740, 85,740. Any doubts? Abnormal gain should be valued at 24 cost per unit. Abnormal gain account at the rate of 24 rupees. Okay, any doubts? Repeat பண்ணுறேன். ஒரு காம்பரன்சி சம் போடும்போது டோட்டலாக 6 லெஜர் வரும். ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3. abnormal loss, abnormal gain, normal loss. Total 6 ledger வரும். Okay, they will ask 10 to 12 marks. Exam வந்து 10 to 12 marks they will ask. Okay, abnormal gain போடலாமா? ஒரு செகண்ட் போட்டுறோமா? gain account abnormal gain வந்து by cash வராது, by process B account வரும். எவ்வளோ? by process B account 10 to 40. 2 normal loss. 2 normal loss 10 into 4 40. இந்த காஸ்டிங் பீரியட் வந்து இங்கே வந்துடும். 2 காஸ்டிங் பீரியட். 2 காஸ்டிங் பீரியட். நார்மல் லாஸ் வந்து 15 யூனிட்ஸ் இருக்கு சார். அதில் தான் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க. அதில் தான் யூஆர் சேவிங் 10 யூனிட்ஸ் சேவ் பண்ணிட்டீங்க. அதனால் அது கேன்சல் பண்ணுறேன். 15 யூனிட்ஸில் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க 10 யூனிட்ஸ். அதனால தான் abnormal gain. நான் சொன்னேன் வாட் இஸ் abnormal gain டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் சேவிங் இன் நார்மல் லாஸ். ஸோ இங்கே மேக்ஸிமம் எவ்வளோ வரும் அப்படின்னா 15 தான் வரும் மேக்ஸிமம் இந்த இடத்துல abnormal gainல. ஓகே, ஸோ அந்த 10ல் 15 ரிவர்ஸ் 15ல் 10 ரிவர்ஸ் பண்ணிட்டேன். அதோட வேல்யூ வந்து 4 rupees. ஸோ 10 into 4 40. அப்போ பேலன்ஸ் வந்து 200 காஸ்டிங் பெயிண்டில் ட்ரான்ஸ்ஃபர். Question number 5. A product passes through two process A and B. Prepare process account from the following. Process A and process B. 10,000 units of at a cost of 20,000 rupees.
Material consumed 24,000 and 12,000. Direct labor given, manufacturing expense given, normal loss 5% for A, 10% for process B. Scrap value கொடுத்துட்டான். For every 100 units of A வந்து 40 rupees, B வந்து for every 100 units 50 rupees. Output வந்து 9,400, 8,500. Also prepare abnormal loss effective account as the case may be with each process. அது என்ன சார் effective abnormal gain அர்த்தம். ரிப்பீட் பண்ணுறேன், this is nothing but abnormal gain. இந்த சம் வந்து பிகாம்லேயே கேட்டிருக்கேன் நான். இப்போ எழுதுவாங்க, இன்றைக்கி எக்ஸாம் எழுதுவாங்க பசங்க ஸ்டூடெண்ட்ஸு பிகாம் சிஎஸ், அவங்களுக்கு இந்த சம் வரும். ப்ராப்ளம் நம்பர் 5. சிம்பிள் தான் இது. ஓகே சார், 10,000 units, raw material 10,000 at the rate of 20,000, additional raw material 24,000, wages 28, manufacturing expenses 8,000. So total 10,000. Okay, normal loss. See, normal loss percentage given 5%. Normal loss 5%. 500. என்ன ரேட்டு சொல்கிறான்? ஃபார் எவ்ரி 100 யூனிட்ஸ்க்கு 40 யூனிட்ஸ் 40 rupees. அப்படின்னா 200. எப்படி சார் வந்து 200 கேட்குறீங்களா? 500 divided by 100 into 40. டவுட்டு புரியுதாமா? டவுட்? How to find out cost per unit? You know very well. Debit side total 80,000 minus 200 divided by 10,000 minus 500. என்ன ஒரு ஆன்சர் பாருங்க. எவ்வளோ வருது ஆன்சர்? ருபீஸ் 8.40 வருதா? ருபீஸ் 8.4 வருதா பாருங்க. ஓகேம்மா, 8.4. ஸோ abnormal loss. See, next process அவன் கொடுத்துட்டான் கிளியராக 9,400 units. See, out of 10,000, 500 normal loss. Actually, I expect output in our 9,500. But transfer process be 9,400 given. அப்போ 100 வந்து abnormal loss. So value 100 into 8.4. Next 78,960. 8.4 into 9,400. So automatically tally. This is process A account. Similarly, process B account. Process B, இங்கே வரும்போது process A account என்ன வேல்யூ? 9,400, 78,960. additional material given சம்பள 12,000, labor 16,000, manufacturing expense 8,566. 8,566. நார்மல் லாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50 for 100 units. ஓகே, நார்மல் லாஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்? எவ்வளோ பர்சன்ட் கொடுத்துருக்கான்? 10% கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ 940. ரேட் வந்து 940 divided by 100 into 50. 470. ஓகே, 8.4 வராது. இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும், வேல்யூ கண்டுபிடிக்கணும். எவ்வளோ வேல்யூ? 1,15,526 minus 470 divided by 9,400 minus 940. என்ன வருது வேல்யூ? வேல்யூ பாருங்க, இது அப்நார்மல் கெயின் வரும். பிகாஸ் அவுட்புட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபினிஷ் ப்ராடக்ட்
ஃபினிஷ் ப்ராடக்ட் எவ்வளோ கொடுத்துருக்காமா 8500 given. ஆக்சுவலி 9400 940 போயிடுச்சுன்னா 8560 வரணும். ஆனால் 460 வரணும். எவ்வளோ இருக்குது 8500. ஸோ அப்நார்மல் கெயின் abnormal gain 40. ஓகே, எப்படி வேல்யூ பண்ணோன்னா இதான் 1,15,526 மைனஸ் 470 டிவைட் பை 9400 மைனஸ் 940. என்ன வருதுமா காஸ்ட் பர் யூனிட்டு எவ்வளோ வருதுமா 526 மைனஸ் 470 போட்டால் ஓகே 13.6 ரவுண்டாக வருது. அதை ஃபாஸ்ட்டாக சொல்லாமேம்மா, ஏன் அவ்வளோ ஸ்லோவாக போடுறீங்க? நாங்கள் இப்போ 13.60 தானே, கொஞ்சம் ஸ்பீடாக இருங்க. கேல்குலேட்டர் பக்கத்தில் வச்சுக்கோங்க எல்லாரும். 13.6. ஸோ 8500 into 13.6. ஓகே, 40 into 13.6. ஸோ டேலி ஆகிடுச்சு பாருங்கள். 11670 9440 9440 11670. ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ திஸ் இஸ் ப்ராசஸ் ஏ, ப்ராசஸ் பி. அவ்வளோதானே சார்? நான் இல்லை, we have to open normal abnormal loss and abnormal gain. சார் நான் இங்கேருந்து கால் பண்ணிக்கிறேன் abnormal loss அக்கௌண்ட்டை. குட் இயர். ஓகே, டூ ப்ராசஸ் abnormal loss இங்கே வந்ததுன்னா ப்ராசஸ் ஏல வந்திருக்கு பை abnormal loss 100,840. ஓகே, டூ ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட். ஸ்கிராப் ரேட் என்ன? ப்ராசஸ் ஏல போய் ஸ்கிராப் ரேட்டை பாருங்கள். ஸ்கிராப் ரேட் வந்து 100 யூனிட்ஸ்க்கு 40 rupees. ஸோ எக்ஸாக்டாக 100 வந்துருக்கு அப்படின்னா 40 rupees. அப்போ லாஸ் எவ்வளோ அப்படின்னா 800 லாஸ் 800. பிகாஸ் 840 வேல்யூ 40 தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க, பேலன்ஸ் 800 லாஸ். ஓகே, சிமிலர்லி அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட்டு. அப்நார்மல் கெயின் இங்கேருந்து பிக் பண்ணிக்கலாம். ப்ராசஸ் பியில் வந்துருக்கு அப்நார்மல் கெயின். ஸோ இங்கே வரும்போது பை ப்ராசஸ் பி அக்கௌண்ட். ஓகே, எவ்வளோ வந்துருக்கு அப்நார்மல் கெயின் பாருங்கள் 40,544. 40,544. நார்மல் லாஸ் என்னென்னா 40/20. பிகாஸ் 100 யூனிட்ஸ்க்கு 50னா 40 யூனிட்ஸ்க்கு என்ன இங்கே போடுறேன் 40 into 50/100 20 வரும். இப்போ பேலன்ஸ் லாஸ் வந்து 524. தட்ஸ் ஆல். எனி டவுட்? என்ன சம் நம்ம போடும் அதே மாடல் தான் ப்ராப்ளம் நம்பர் 6. இங்கே வந்து சம் நம்பர் 5ல் வந்து ப்ராசஸ் ஏ பி இருக்குது. சம் நம்பர் 6ல் வந்து ப்ராசஸ் 1 ப்ராசஸ் 2 ப்ராசஸ் 3 ப்ளஸ் abnormal loss, abnormal gain, normal loss. டோட்டலாக 6 லெட்ஜர்ஸ் வரப்போகுது. ஓகே, சாப்பிடலாமா? ஓகே மேம். ப்ராசஸ் ப்ராப்ளம் நம்பர் 6. ப்ராடக்ட் ரிசல்ட் இஸ் obtained after process through 3 process. Material, wages and production overheads. 1000 units at the rate of 3 are introduced in process 1. There were no stock of material or WP at the beginning of the period. The output of each process passed on to the next process and finally finished stores. ப்ரொடக்ஷன் ஓவரேஜ் வந்து 100% கொடுத்துட்டான். ஃபைன். அவுட்புட் கொடுத்துருக்கான் பாருங்கள் ப்ராசஸ் 1க்கு 950. லாஸ் வந்து 5%. அவுட்புட்டு 950. ஸ்கிராப் வேல்யூ வந்து 2. ப்ராசஸ் 2க்கு 840 அவுட்புட்டு. பர்சன்டேஜ் ஆஃப் நார்மல் லாஸ் 10, 4 rupees ஸ்கிராப் வேல்யூ. 750, 15, 5. ப்ரிப்பேர் ப்ராசஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் அக்கௌண்ட்ஸ். ஓகே, 1000 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான் ரா மெட்டீரியல். 1000 at the rate of 3,000. Additional material given how much? 2,600. Wages 2,000. Overheads also 2,000 because production overheads based on wages சொல்கிறான். அதுவும் 9,000, இதுவும் 9,000. அப்போ ரேட்டு கரெக்டான வரும் 234 தான் வரும். ஸோ 234. நார்மல் லாஸ் வந்து 5% சொல்லியிருக்கான். ஸோ 1000ல் 5%. ஸ்கிராப் வேல்யூ 2 rupees. ஸோ 100. ஓகே, 1000ல் 50 போயிடுச்சுன்னா அவுட்புட் என்ன வரணும் 950. அங்கே சம்லி அவுட்புட் 950 கொடுத்துருக்கான். தேர் பை நோ அப்நார்மல் லாஸ், நோ அப்நார்மல் கெயின். ரிப்பீட், 1000ல் 50 போயிடுச்சுன்னா 950.
இந்த சம்மில் அப்நார்மல் லாஸும் வராது, அப்நார்மல் கெயினும் வராது. கிளியரா? காஸ்ட் per unit வந்து 9600 divided by 100 minus 1000 minus 950. 1000 minus 50 போட்டா காஸ்ட் per unit எவ்வளோ வரும்? காஸ்ட் per unit 9.5. காஸ்ட் per unit 10 தானே வரும்? 10 தானே வருது பாருங்க. டென் தானேம்மா? கரெக்டா? 10 தானே? 9,910 தான் வரும். கரெக்டு. நெக்ஸ்ட் இது அப்படியே காப்பி பண்ணுங்க. அப்படியே ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்டு. இங்கே ப்ராசஸ் 1, here ப்ராசஸ் 2, here 2 ப்ராசஸ் 1. Process 1 account 950, 9500. Additional material how much given? 1980, 1980, 3000, 3000. இங்கே வரும்போது இன்ட்டு பண்ணும்போது 3000 மல்டிப்ளை பண்ணும். ஓகே. நார்மல் லாஸ் என்ன சொல்லியிருக்கான்? பர்சன்டேஜ் 10%. ஸோ 950ல் 10% வந்து 950. ஸ்கிராப் ரேட் வந்து 4 rupees கொடுத்துருக்கான் ஸ்கிராப் ரேட்டு. ஸோ 95 into 4 380. ஓகே. அவுட்புட் கொடுத்துருக்கான். அவுட்புட் ப்ராசஸ் 2க்கு அவுட்புட் தான் கொடுத்துருக்கான் பாருங்க. ப்ராசஸ் 3 அவுட்புட் வந்து 840 கொடுத்துருக்கான். ஓகே. 840 950ல் 95 போயிடுச்சுன்னா 855 வரணும். ஆனால் 840 தான் வந்திருக்கு. தேர் பை அப்நார்மல் லாஸ் 15 abnormal loss. இது எப்படி வேல்யூ பண்ணோம்? காஸ்ட் per unit. ஸோ 17480 minus 380 divided by 950 minus 95. என்ன வருது காஸ்ட் per unit? how much காஸ்ட் per unit? காஸ்ட் per unit 20. ஸோ நார்மல் லாஸும் அதில் 20ல் வேல்யூ பண்ணணும். இதுவும் 20 தான். ஸோ டேலி 17480, 17480. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் 3 அக்கௌண்ட்டு. this is process 2. $840 என்ன ரேட்டு? 16800. அடிஷனல் மெட்டீரியல் கிவன் சம்பளம் பாருங்க 2962 4000 4000 மாற்றிக்கணும். ஓகே. நார்மல் லாஸ் ஸ்கிராப் வேல்யூ வந்து 5 rupees. நார்மல் லாஸ் வந்து 15% கொடுத்துருக்கான். $126 at the rate of 5 rupees. 630. ஓகே. $840ல் 126 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ வரும் பாருங்க. 840 minus 126 714 வரணும். ஓகேவா?
சம்மில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, ஃபினிஷ் ப்ராடக்ட் $750 கொடுத்துருக்கான். அப்படின்னா அப்நார்மல் கெயின், ஓகே. டு அப்நார்மல் கெயின் எவ்வளோ 36. அதை எப்படி வேல்யூ பண்ணணும், வில் சி. 27,762 minus 630 divided by 840 minus 126. என்ன வந்துமா பர் யூனிட் காசு பாருங்க. என்ன வருதுமா? எனிவன் கால்குலேட்டர் போடலாமா? ஈஸி தானே. என்ன ரேட் வருது? 27,762 minus 630 divided by 840 minus 126. 38. அவ்வளோதான். ஸோ இது வந்து 38. 750 into 38, 36 into 38. வேல்யூ ஆகலையே. தானே செக் பண்ணுங்க. அது என்னன்னா இங்கே இது இந்த டோட்டலாக போட்டிருக்க மாட்டேன். 35 இங்கே ஆட் பண்ணும். 35 வந்துச்சு வாங்க, கரெக்டு. 38 தான் கரெக்ட். ஓகே, டவுட்? இது ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டு, அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட்டு. 2 அக்கௌண்ட் இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டில் அப்நார்மல் லாஸ் வந்து ப்ராசஸ் 8 வந்திருக்கா பாருங்க. இல்லை, ப்ராசஸ் 2 வந்திருக்கு. ப்ராசஸ் 2. ஸோ ஹியர் ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்டில் அப்நார்மல் லாஸ். how much அப்நார்மல் லாஸ்? 15,300. 15,300. ஆனால் கேஷ் எவ்வளோ சேல் பண்ணுறான் செகண்ட் ப்ராசஸில்? 4 rupees சேல் பண்ணுறான்னு நினைக்கிறேன். எஸ், 4 rupees. 15 into 4, 60. அப்படின்னா உங்களுக்கு காஸ்டிங் பெயிண்ட் லாஸ் வந்து 240. This is 15 into 4 scrap value. ஓகே, அப்நார்மல் கெயின் வந்து 36,1368. 36,1368. ப்ராசஸ் 3 அக்கௌண்ட். ப்ராசஸ் 3. நார்மல் லாஸ் 36,500. 180னா பேலன்ஸ் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு காஸ்டிங் 1188. தட்ஸ் ஆல். 1188. 1188. நார்மலாக ஃபைனல் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். என்ன அக்கௌண்ட்னா நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டு. ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ண போகிறோம் நார்மல் லாஸ் அக்கௌண்ட். நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டில் ரொம்ப சிம்பிள். எல்லாமே 2 தான். 2 ப்ராசஸ் 1 அக்கௌண்ட்டு, 2 ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்டு, 2 ப்ராசஸ் 3 அக்கௌண்ட். இது ப்ராசஸ் 2, இது ப்ராசஸ் 3. நார்மல் லாஸ்னால் வந்து பாருங்கள், செக் பண்ணுங்க மேலே போய். ப்ராசஸ் 1ல் வந்து ப்ராசஸ் 1ல் 50, 100, 50, 100. ஓகே, ப்ராசஸ் 2க்கு வந்து 95,380. 95,380. ப்ராசஸ் 3க்கு 126,630.
126, 630. Still is an income. Okay, by process 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் பை கேஷ் சேல் பண்ணிட்டீங்க 50, 100. ஈவன் ப்ராசஸ் 2 நீங்கள் சேல் பண்ணிட்டீங்க கேஷ் 95, 380. பட் ப்ராசஸ் 3 தான் மெயின். இங்கே போட்டிருக்கோம் நார்மல் லாஸ் போட்டிருக்கோமா. இப்போ இங்கே வரும்போது அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட் எவ்வளோ 36, 180. அப்படின்னா பேலன்ஸ் வந்து கேஷ் எவ்வளோ 90 into 5, 450. தட்ஸ் ஆல். க்ளோஸ் பண்ணுங்க, டேலி ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. 271. ஆயிடுச்சா? எனி டவுட்? எக்ஸாம்பிள் நம்பர் 7 ரொம்ப சிம்பிள்மா. In manufacturing unit, raw material pass through 4 passes 1, 2, 3, 4. The losses of 4 passes given. First வந்து 25% normal loss, செகண்டுக்கு 20, தேர்டுக்கு 20, ஃபோர்த்துக்கு 16 2/3, அதாவது 16.67. If the end product at the end of the process is 40,000 kgs, what is the quantity of raw material required to be fed in the beginning of process 1 and the cost in 5 per kg? ரொம்ப சிம்பிள். இன்புட் 100 எடுத்துக்கலாமா? இன்புட்டு 100, நார்மல் லாஸ் 25%. ஃபஸ்ட்டு கேஸு. ஸோ 25 எப்படி வந்ததுன்னா இதில் 25%. அவுட்புட்னா வரணும் இன்புட் மைனஸ் அவுட்புட் 75. கரெக்டாக 100ல் 25 போயிடுச்சுன்னா 75. இப்போ இதோட இன்புட் இஸ் நத்திங் பட் அவுட்புட் ஆஃப் ப்ராசஸ் 1, இன்புட் ஆஃப் ப்ராசஸ் 2. ஓகே, லாஸ் என்ன சொல்லியிருக்கான் ப்ராசஸ் 2க்கு 20% சொல்லியிருக்கான் லாஸ். ஸோ இதில் 20%, இதில் 20%. ஓகே 60. என்ன சொல்லியிருக்கேன்னா இது ஒரு செகண்ட் இருங்க. என்ன சொல்லியிருக்கேன், இதோட அவுட்புட்டு இங்கே இன்புட்டு 60. நார்மலாக என்ன சொல்லியிருக்கான் பர்சன்டேஜ் 20% அகெயின். இதில் 20%, 12, 48. இங்கே வந்து 16.67%. இங்கே வந்து 16.67%. சாரி, இதில் 16.67, 8 வரும் ரவுண்டாக. க்ளோஸ் பண்ணால் 40 வரும். பாயிண்ட் புரியுதா? இன்புட் 100 அசம்ஷன் பண்ணியிருக்கேன். நான் லாஸை மைனஸ் பண்ணி அவுட்புட் ஆஃப் ப்ராசஸ் 1 பிகம் தி இன்புட் ஆஃப் ப்ராசஸ் 2. அகைன் நார்மல் லாஸ் மைனஸ் பண்ணுறோம். அவுட்புட் ஆஃப் ப்ராசஸ் 2 பிகம் தி இன்புட் ஆஃப் ப்ராசஸ் 3. நார்மல் லாஸ் மைனஸ் பண்ணுறோம். அவுட்புட் ஆஃப் ப்ராசஸ் 3 பிகம் தி இன்புட் ஆஃப் ப்ராசஸ் 4. நார்மல் லாஸ் லெஸ் பண்ணுறோம் 40. ஸோ அல்டிமேட் என்ன சார் தெரியுது அப்படின்னா, இன்புட்டு 100னா அவுட்புட்டு 40 வருது. இங்கே சம்மில் வந்து அவுட்புட்டு கொடுத்துட்டான். அவுட்புட்டு 40,000 கொடுத்துருக்கான். அப்படின்னா இன்புட்டு கொஷின் மார்க். இன்புட்னா வரும் therefore input is 1 lakh units. Input is 1 lakh units. எப்படி ப்ராக்கெட்டில் 40,000 into 100 divided by 40. That's our 1 lakh. So cost of raw material is rupees 5 lakhs. இது எப்படி சார் வந்தது? 1 lakh into rupees 5. That's all.